எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் சூப்பராக ஒரு தக்காளி சட்னி அரைச்சிக்கலாங்க. தோசை இட்லிக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இது டேஸ்ட்டாக இருக்க சிறந்த சைட் டிஷ்ஷுங்க இது. தக்காளி வெங்காயம், தக்காளி 3, வெங்காயம் 3 ஒன்றும் பாதியமாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெருசாக கூட போட்டுக்கோங்க. இஞ்சி இல்லைனா கூட பூண்டு சேர்த்துக்கோங்க. 10 பல் சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்து வச்சுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலெல்லாம் தாளித்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் கருவேப்பிலை போடல. இதெல்லாம் பெருங்காயம் வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் நல்லதுங்க. இது ஒரு செகண்டு கிளறி அப்படியே மூடி வச்சுருங்க. கிளறவே வேணாங்க. நீங்கள் வதக்கி விட வேணாம், சிம்மிலேயே வச்சுருங்க. அதுக்குள்ளேயே நம்ம வேறு வேலை கூட பார்க்கலாம். இதுலேயே இது வெந்துடும். இந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் மூடி வச்சு வதக்கி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் மூடிட்டேன், அதுக்கப்புறம் நான் கையே வைக்கல. நல்லா ஒரு 7 நிமிஷம் கழித்து திறந்தேன். இப்போ கரெக்டாக வெந்து அந்த தக்காளி வெங்காயம் தண்ணியிலே அப்படியே வெந்திருக்கும். டேஸ்ட்டு ஒரு வேறு லெவலுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஆற வச்சாச்சு, உப்பு சேர்த்து ஆற வச்சாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அந்த விதை இல்லாமல் அரைச்சிக்கோங்க. விதை இருந்தால் அந்த வயிற்றில் நின்றுடும், கரையாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நைஸாக அரைச்சாச்சு. இப்போ தாளிச்சது எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அக்காவுக்கு 2 வீட்டுக்கும் சேர்த்து அரைச்சேன். இது 6 பேருக்கு கரெக்டாக இருந்ததுங்க இந்த சட்னி. நீங்களும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மீடியமாக இருந்தால் 3 தக்காளி, 4 தக்காளி 3 வெங்காயம், பெரிய சைஸாக இருந்தால் 3 தக்காளி 2 வெங்காயம். இதுதாங்க இதுக்கு அளவு. 8 காஞ்ச மிளகா கரெக்டாக இருந்தது. இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக தோசை ஊற்றி நான் சாப்பிட போகிறேன். இப்போ இட்லி வேணுனாலும் ஊற்றிக்கங்க. இது வாழை இலை தாங்க. எங்கள் வீட்டில் கிருத்திகை கும்பிட்டது மீதி இருந்தது, அதை நான் தேய்ச்சிக்கிட்டேன். இல்லைன்னா துணியில் கூட தேய்ச்சிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு அந்த மாதிரிலாம் தேய்க்காதீங்க, உடம்புக்கு நல்லதில்லை. இப்போ தோசை நான் மூடி தாங்க ஊற்றினேன். மூடி ஊற்றினா நல்லது, எண்ணெயும் கம்மியாகும். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.